ஹalleluya! நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்னொரு முறை நம்முடைய ஆண்டவரின் வார்த்தைகளை தியானிக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? தேவன் கொடுத்திருக்கிற வார்த்தையை பகிர நான் ஆயத்தம். ஜெபத்தோடு தியானிப்போம் வாங்க. பரிசுத்தரே உமக்கு நன்றி அப்பா. இன்னொரு முறை இன்றைக்காக எங்களுக்கு நீர் ஆயத்தப்படுத்தின ஆகாரத்தை, ஜீவ ஆகாரத்தை, ஆவிக்குரிய ஆகாரத்தை நாங்கள் உட்கொள்ளும்படிக்கு அவளோடு உம்முடைய சமூகத்துக்கு சேரும்படியாக சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி உம்முடைய வார்த்தைக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவரோடும் பேசும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க? ஆரோக்கியமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? வெயிலும் உஷ்ணமும் பயங்கரமா இருக்குல்ல? இதோ இந்த நாட்கள்ல வெளியவே போக வேண்டாம்னு வானிலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. உண்மையிலேயே இது குளோபல் வார்மிங் அதிகமா இருக்கிறதுனால வெயில் பயங்கரமாக தாக்குதாம். வெயிலின் தாக்கத்தினால இன்றைக்கு எத்தனை பேர் சன்ஸ்ட்ரோக்கால ஆரோக்கியத்தை இழந்து போறாங்க. எக்ஸாம்ஸ் முடிஞ்சிருச்சு பிள்ளைங்களுக்கு. இப்போ ஜூன் வரைக்கும் ரிசல்ட்ஸ்க்காக காத்திருக்கணும். அப்படின்னா இவ்வளவு காலத்தை தேவன் நமக்கு ஜெபிக்க கொடுத்திருக்கிறாரு. சரி, அதெல்லாம் அப்படி இருக்கட்டும். நீங்க, உங்க குடும்பம், உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை, உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு? ஏதாவது என்கரேஜிங்கா இருக்கா? அப்படின்னா ஆனந்தமா இருக்கீங்களா? உற்சாகமா இருக்கிறீங்களா? இல்லனா எப்பவும் போலயே எந்த காலம் மாறினாலும், சீசன்ஸ் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மாத கடைசி நாளும் மாத முதல் நாளும் ஒரே போல இருக்குதுன்னா இன்னும் நீங்க மனசோர்வோட தான் இருக்கிறீங்களா? நம்ம அநேக நேரம் தேவனுடைய திட்டத்தை அறியாம நம்ம சொந்த திட்டங்களை போட்டுக்கொண்டு, அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், எங்க போகலாம், நம்ம யோசனைகளோடு நம்ம பிளான்ஸ் நம்ம போட்டுக்கொண்டு ஏதேதோ செய்யலாம் நினைக்கிறோம். ஒன்றும் செய்ய முடியாம நின்று விடுகிறோம். உண்மையா? உண்மைதான். அநேகர் சொல்லுவாங்க. எத்தனை விஷயத்துல, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா ஸ்டடீஸ் விஷயத்துல, வியாபாரம் செய்யறவங்க பிசினஸ் விஷயத்துல, வேலைக்கு போறவங்க அங்க இருக்கிற சூழ்நிலைகள், மொத்தமா உலக சூழ்நிலைகளை பார்த்தாலும் எல்லாம் தலைக்கீழ இருக்கு. இப்படிப்பட்ட காலத்துல தேவன் உன்னை விசேஷமா பயன்படுத்தணும்னு ஆசைப்படுகிறாரு. யார் என்னுடைய வார்த்தையை கேட்டு நடுங்குவானோ அவனை நோக்கி பார்ப்பேன் என்ற ஆண்டவர் தேவனுடைய வார்த்தைக்காக, அவருடைய சித்தத்திற்காக, அவருடைய கட்டளைக்காக, அவருடைய நோக்கங்களுக்காக காத்திருக்கிறவர்களை அவர் அதிகமா பயன்படுத்த வாஞ்சியோடு இருக்கிறாரு. சில முறை அப்படிப்பட்ட ஆசைகள் நமக்கு இருக்கும். ஆனா நமக்கு அனுகூலமான சூழல் இல்லாததுனால நான் என்ன செய்ய முடியும் என்பது போலவே நம்ம இருந்துடுவோம். எத்தனை விஷயத்துல நீங்க சொல்லுங்க, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு விட்டுட்டீங்க? உங்க பிள்ளைகள் ஸ்டடீஸ் விஷயமா இருக்கட்டும், அல்லது அவங்க ரட்சிப்பின் விஷயமா இருக்கட்டும், ஆரம்பித்த வேலையில தடைகள் வந்ததுன்னு கைகளை தூக்கிட்டீங்களா? இஸ்ரவேல் ஜனங்கள் அநேக முறை தேவனை மறந்தபோது அவங்க சத்துருக்களின் கையில விழுந்தாங்க. தேவனை ஒப்பு கொடுத்தார்னு எழுதியிருக்கு. ஆண்டவருக்கு நேசிப்பதை தவிர தண்டிக்க முடியாதுங்க. அவர் நம்மை அழிக்க மாட்டாரு. அவரால் நம்மை அழிக்கவே முடியாது. ஆனா அதை நம்ம பெருசா எடுத்துக்காம தேவனுடைய அன்பை அலட்சியப்படுத்தின அநேகர் நாம் இன்றைக்கு அவரை நாம வேதனைப்படுத்துகிறோம். ஆண்டவரை நம்ம சொந்த வழியில போய் நஷ்டம் போகிறோம். அப்படிப்பட்ட சூழல்ல அன்றைக்கு பார்வோன் கையில் ஒப்பு கொடுத்தாரு. எகிப்துல அடிமைகள் ஆனாங்க. வெளியே கொண்டு வந்தாரு. சில காலம் நல்லா இருந்தாங்க, தேவனை துதித்தாங்க. திரும்ப 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 அநேக நேரத்தில் பெலிஸ்தியரின் கைக்குள் அடங்கி போவது, அந்த பெலிஸ்தியரின் ஜனங்களோடு இவங்க காம்ப்ரமைஸ் ஆவது, கடைசியில் மீதியானியர்களின் கைகள்ல வந்து விழுந்தா அவங்க 7 வருஷங்க இவங்களை சித்திரவதைப்படுத்தினாங்க.
மிகவும் சிறுமைப்பட்டு போன பின்பு அப்பொழுது கூப்பிட்டாங்களாம், தேவனே உதவி செய்யுங்கன்னு. பாருங்க, உங்க பாதுகாப்பான காலத்திலேயே தேவனை ஞாபகப்படுத்திக்கோங்க. உன் வாலிப பிராயத்திலேயே உன் சிருஷ்டிகரை நினை. உனக்கு நன்மை உண்டாகும்படி ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை கேட்டு உலகத்தில் விழும் முன்பே, பாவத்திற்குள் விழும் முன்பே, அழிந்து போவதற்கு முன்பே ஆண்டவரை நோக்கி கூப்பிடு, ஆண்டவரின் சித்தத்தை அறிந்து கொள்ளுன்னு வேதம் திரும்ப திரும்ப சொல்லுதுங்க. நம்மில் அநேகர் நஷ்டம் வரும்போது, கஷ்டம் வரும்போது, வேற வழி இல்லாதப்ப தேவனே வழி என்று அவர் பக்கம் திரும்புவோமே தவிர, எல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் கொடுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி, இவ்வளவா என்னை ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி, இவ்வளவு ஆரோக்கியம் கொடுத்தீங்க, வேலையும் குடும்பத்தையும் கொடுத்தீங்க, பிள்ளைகளை கொடுத்தீங்கன்னு எப்போவாவது தேவனை துதிக்கிறீங்களா? தேவன் கொடுத்ததுல இன்னும் ஏதோ குறை இருப்பது போல, நிறைவா இல்லாதது போல, அநேகர் எத்தனை பெற்றுக்கொண்டாலும் இன்னும் எதுவும் பெறவில்லை என்பது போல நன்றி இல்லாத நிலைமையில இருப்பாங்க. மீதியானியர்களின் கையில இஸ்ரவேல் ஜனங்க ரொம்ப மோசமான அடிமைத்தனத்துக்கு போயிட்டாங்க. மிகவும் சிறுமைப்பட்ட பின்பு அப்போ கூப்பிடுறாங்க தேவனை. எப்பங்க முறையிடுவது தேவனை? நீங்க நியாயாதிபதிகளின் 6வது அதிகாரத்தை வாசிங்க. இந்த நாளெல்லாம் இந்த அதிகாரத்தை நீங்க தியானிங்க. உங்களுக்கு ஒரு தலைப்பை மட்டும் நான் உங்களுக்கு ஜஸ்ட் எடுத்து காட்டுறேன். அதுல இருக்கிற அர்த்தத்தை புரிந்து நீங்க தியானிச்சா இன்னும் உங்களுக்கு தனிப்பட்ட விதத்துல உங்களுக்கு தேவையானது, உங்களுக்கு யுனிக்கா விசேஷமா தேவையானவைகளை தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவாரு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, இப்படிப்பட்ட காலத்துல தேவன் ஒருவனுக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கிதியோனை தேவன் பார்த்தாரு. அந்த கர்வாலி மரத்தின் கீழே அவரும் பயந்து போய்தான் கோதுமையை போரடித்துக் கொண்டிருந்த போது தேவனுடைய தூதன் அவருக்கு காணப்பட்டு, கிதியோனே பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடே இருக்கிறார், அவர் உன்னோடே இருக்கிறார் என்று அவனோட சொன்னார். 12ஆம் வசனங்க. பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். நாம நமக்குள்ள இருக்கிற பயத்தை பார்க்கிறோமே தவிர, நமக்குள்ள இருக்கிற பராக்கிரமத்தை, பலத்தை, நமக்குள்ள இருக்கிற ஸ்பெஷாலிட்டிய, தனித்துவத்தை, நமக்குள்ள தேவன் கொடுத்திருக்கிற தாளந்த வரங்களை, வாய்ப்புகளையும் பார்க்க முடியாம இருக்கிறோம். எப்ப பார்த்தாலும் நம்மை நாமே குறைவாக பார்க்கிற செல்ஃப் பிட்டின்னு சொல்லுவாங்க பாருங்க, சுய பரிதாபத்துக்கு இடம் கொடுக்கிறவங்களாக இருக்கிறோம். எஸ், நம்ம 0 தான். ஆனா ஆண்டவரின் பிள்ளைகள் ஆன பிறகு நமக்கு மதிப்பு வந்தது. காரணம், நமக்கு இருக்கிற பலன் நம்முடையதல்ல, அது கர்த்தருடைய பலம். கர்த்தர் என்னுடைய பலனானவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் எனக்கு கூடும். ஆண்டவருடைய பிள்ளைங்க எப்பவுமே பலவீனர் இல்லங்க. கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறீங்களா? ஞானஸ்நானம் எடுத்து அவர் சாட்சிகளா இருக்கிறீங்களா? அப்படின்னா உங்களை நீங்க குறைவா நினைக்காதீங்க. உங்களுக்கு இருக்கிற பலவீனங்களே பார்க்காதீங்க. உங்க பட்சத்தில் இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு பெரியவரோ, உங்களுக்கு துணையா இருக்கிற கர்த்தர் எவ்வளவு நிறைவானவரோ, சம்பூரணரோ, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. பராக்கிரமசாலியே என்று அவனை கர்த்தர் அழைத்து கொண்டிருந்தா, நான் என்னங்க பராக்கிரமம் எங்க இருக்கு? எனக்கு தேவன் எங்க இருக்கிறார் எங்களுக்கு துணையா? நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம், கஷ்டங்கள் ஏன் வரும், தேவன் துணையா இருந்தா எங்களுக்கு என்று அநேகர் இன்றைக்கு அதே அவிசுவாசத்தோட இருக்கிறோம். நாம கஷ்டங்கள் வந்ததுனால மட்டும் தேவன் நமக்கு துணையா இல்லைன்னு அர்த்தம் இல்லைங்க. இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, நம்ம அநேக பாடுகளை பெற்று அதன் வழியாக பரலோகத்துக்கு போக வேண்டியிருக்கு. நம்முடைய கஷ்டங்கள் நம்ம இன்னும் தேவனுக்கு நெருக்கமா சேர்ப்பதற்காக தான் என்ற விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்ல. அவைகளில் சோர்ந்து போகாம கிறிஸ்துவ நோக்கி பார்க்க கற்றுக்கொண்டா பலனை பெற்றுக்கொள்வோம். அநேக முறை நம்முடைய தகுதியற்ற காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே விவரிச்சுட்டு இருப்போம். எனக்கு இது இல்லை, அது இல்லை, எனக்கு அறிவு இல்லை, ஞானம் இல்லை, எனக்கு பணம் இல்லை, எனக்கு சக்தி இல்லை, எனக்கு பலன் இல்லை, எனக்கு தைரியம் இல்லை, இல்லை இல்லை இல்லை. எஸ், இல்லை. உண்மையா நீங்க அதை உணர்ந்து கொண்டா, கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறார் என்ற போது இல்லை என்ற வார்த்தைக்கு அங்க இடமே இல்லை. அவர் இருந்தா
எல்லாமே இருக்குங்க. நீ போய் மீதியானியர்களின் கைகளிலிருந்து இஸ்ரவேலை விடுதலை செய் என்று ஆண்டவர் சொன்னா, நான் எந்த பலத்தோட போவேன் ஐயா? என் கைகள்ல என்ன இருக்கு? என்ன சொன்னார்னு பாருங்க, 15ஆம் வசனம். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதனாலே ரட்சிப்பேன்? இதோ மனாசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன், நான் எண்ணிக்கையில் இல்லாதவன், நான் ஒன்றுமில்லாதவன், சிறியவன். என்னிடத்துல ஆயுதங்கள் இல்லை, என்னிடத்துல பலன் இல்லை, என்னிடத்துல சேனை இல்லை. நான் எந்த உதவியோடு 7 வருஷங்களாக எங்களை மிகவும் சிறுமையான நிலைமை கொண்டு வந்த அந்த பலமான மீதியானியரை என்னால் எப்படி ஜெயிக்க முடியும்னு சொன்னா, அவர் தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லிட்டு இருந்தா ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்று பாருங்க, 16ஆம் வசனத்துல. அதற்கு கர்த்தர், ஆனால் என்ன, ஆனால் என்ன? இந்த வார்த்தை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. எனக்கு பலன் இல்லை, ஆனால் என்ன? கர்த்தரே என்னுடைய பலன். என்னிடத்துல பணம் இல்ல, ஆனால் என்ன? யெகோவா ஈரே, அவர் பார்த்து கொள்ளுவாரு. எனக்கு ஆரோக்கியம் இல்ல, ஆனாலும் என்ன? உன்னை சுகப்படுத்தும் கர்த்தர் நானே. எனக்கு பயம், ஆனால் என்ன? பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை ஆண்டவர் எனக்கு கொடுப்பாரு. நமக்குள்ள இருக்கிறது பலவீனங்கள் தான், ஆனா நம்ம ஆண்டவர் நமக்குள்ள இருக்கும்போது நம்ம பலவான்கள். தேவன் உங்களுக்கு ஒரு வேலையை சொல்லும்போது அதற்கு தேவையான பலனை அவரே கொடுப்பாரு. அவர் சோதனையோட கூட தப்பித்துக் கொள்கிற வழியை காண்பிக்கிறவர். அவர் ஒரு கட்டளையை கொடுக்கும்போது அந்த கட்டளையை நிறைவேற்றக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறவர். நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்க என்று சீஷர்களுக்கு சொன்னாரு. எங்க கிட்ட பணம் இல்லையே, எங்களுக்கு ஒரு அமைப்பிலேயே, வேன் இல்லையே, அது இல்லையே, இது இல்லையேன்னு சொல்வதற்கு முன்பே, நான் உங்களுக்கு என்றைக்கும் சதா காலமும் துணையாக இருக்கிறேன். நீங்க போங்க, நான் உங்களுக்கு துணையாக இருக்கிறேன். நான் உங்கள் உடனே இருப்பேன். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய துணை நமக்கு இருக்கும். தேவன் நமக்கு துணையாக இருக்கும்போது நம்மால எந்த காரியத்தையும் செய்ய முடியுங்க. பயங்கரமான காரியங்களை செய்ய முடியும். பிசாசை எதிர்க்க முடியும். ஆவிக்குரிய பலனை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியின் பலத்தோடு கற்பனைகளுக்கும் அப்பாற்பட்ட அற்புத அதிசய காரியங்களை செய்ய முடியுங்க. எந்தெந்த விஷயங்கள்ல நீங்க நின்று போயிருக்கிறீங்களோ, எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டீங்கன்னு நின்றுட்டீங்களா? இன்டர்வியூல செலக்ட் ஆகலன்னு இனி எப்பவும் போக மாட்டேன்னு சொல்றீங்களா? இந்த வியாபாரத்துல லாஸ் ஆச்சுன்னு இனி நான் வியாபாரமே செய்ய மாட்டேன்னு சொல்றீங்களா? இந்த தடை வந்ததுனால இது தேவ சித்தம் இல்லை என்று அதை அங்கேயே நிறுத்திவிட்டு ஒன்றும் புரியாத நிலைமையில உட்கார்ந்து இருக்கிறீங்களா? இனி எப்படி, இனி என்ன செய்ய முடியும் என்கிற சந்தேகத்துல இருக்கிறீங்களா? உங்க பலவீனங்கள் குறைவுகள் எல்லாம் எண்ணிக்கொண்டு நான் எதுக்குமே உதவ மாட்டேன்னு உங்களை சிரமப்படுத்திக் கொள்றீங்களா? ஆண்டவர் உங்களை தான் அழைக்கிறாரு. வா, நான் உன்னை பயன்படுத்துவேன். உன் சத்துருக்களை மேற்கொள்ள உனக்கு அதிகாரம் கொடுப்பேன். நீ ஜெயிக்க உனக்கு உதவி செய்வேன். உன் காரியங்கள் வாய்க்கும்படிக்கு நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ கால் வைக்கும் இடமெல்லாம் ஆசீர்வதிக்கும்படிக்கு நான் உன்னை அபிஷேகம் செய்வேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு அன்போடு நம்மை அழைக்கிறார். எஸ், எங்கவும் போக வேண்டாம் ஆண்டவரிடம். அப்படின்னா எந்த மலைக்கும் குன்றுக்கும் போக தேவையில்ல. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கேயே முழங்காலிட்டு, ஆண்டவரே இதோ உம்மிடம் வருகிறேன், என்னுடைய பலவீனங்களை பலனாய் மாற்றி உம்முடைய சாட்சியாக வாழ்வதற்கு, வெற்றி வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கேட்க முடிஞ்சா, இப்போதே தேவன் தம்முடைய ஆவியினால நம்மை அபிஷேகித்து ஒரு அற்புதத்தை செய்வாருங்க. ஜெபிப்போம். பரிசுத்தரே, அன்புள்ள தகப்பனே, ஒரு முறை எங்களை பாருங்கப்பா. எங்கெங்கிருந்து முடிய பிள்ளைகள் முழங்காலிட்டு, நான் உதவ மாட்டேன், என்னால முடியாது, என்னால செய்ய முடியாது என்று எவ்வளவோ நொறுங்கி போய் சோர்ந்து இருக்கிறாங்களோ, சத்துருவின் கையில விழுந்து நசுங்கி இருக்கிறாங்களோ, உலக காரியங்கள்ல இருந்து வெறுத்து போயிருக்கிறாங்களோ, இன்றைக்கு உம்முடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துது ஐயா, எங்களுக்கு நம்பிக்கை உண்டாக்குகிறது ஐயா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தா, உம்முடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தா அற்புதமான விதத்துல நாங்க வாழ முடியும் என்று, ஜெயிப்போம் என்று, எங்களுக்கு சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஆசீர்வாதமா மாறுவோம் என்று விசுவாசிக்க
யார் எந்த டிராப்ல, எந்த சிக்கல்ல, எந்த நஷ்டத்துல இருக்கிறாங்களோ அப்படிப்பட்டவங்கள நசரேயனாகிய இயேசுவின் நாமத்துல விடுதலை செய்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை எங்கள் மேல் ஊற்றும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையாயிருப்பதாக, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களையும் பாரங்களையும் பிரைஸ் ரிப்போர்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்த 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. தேவன் நிச்சயமா உங்க ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பாரு. டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க பெயரையும் ஊரையும் கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ண மறந்துடாதீங்க. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா நாளைக்கு இதே அனுதின தியானத்துல கர்த்தருடைய வார்த்தையோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். ஒவ்வொரு நாளும் வசனம் தியானிப்பேன், ஒவ்வொரு காலையிலும் உம்மை சந்திப்பேன். என்னோடு பேசும் தெய்வம் நீ, இன்றும் என்னோடு பேசிடும். வார்த்தை ஜீவன் உள்ளது, இன்றே என் வாழ்வை மாற்றிடும். அனுதின தியானம்